இன்றைய செய்தி தொகுப்பில் இந்தியாவை பாராட்டிய உலக சுகாதார அமைப்பு கனிமொழி வைத்த புதிய கோரிக்கை, சீனா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் பொருளாதார கூட்டம். இது குறித்த தகவலை சிறிய தொகுப்புகளாக காணலாம். இந்தியாவின் கூட்டாட்சி உணர்வை பாதுகாப்பதில் நீங்கள் அளித்த குரலுக்கு நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநர் விவகாரம் தொடர்பாக 8 மாநில முதலமைச்சர்களுக்கு எழுதிய கடிதம் தொடர்பான பதிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் மோடி அரசு மாநில கவர்னர்களை தவறாக செயல்படுத்துவதாக குறிப்பிட்டு முதலமைச்சர் பதிவை பகிர்ந்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில், அன்புள்ள சகோதரரே, மாநிலங்களின் உரிமைகளையும் நமது இந்தியாவின் கூட்டாட்சி உணர்வுகளையும் பாதுகாப்பதற்காக நீங்கள் கொடுத்த குரலுக்கு நன்றி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா அளித்த ஆதரவிற்கு நன்றி என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் 78வது கூட்டம் ஜெனீவாவில் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார். கூட்டத்தில் உலகின் முதல் தொற்று நோய் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொற்று நோய்க்கு எதிரான உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதியேற்கப்பட்டது. இதனையடுத்து உலக சுகாதார அமைப்பு தலைவர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசன் நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் உலக சுகாதார அமைப்பிற்கு இந்தியா அளித்த ஆதரவிற்கும் உறுதிப்பாட்டிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நேரில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து செங்கல் மீதான ஜிஎஸ்டியை அவசரமாக குறைக்க வேண்டுகோள் விடுத்ததாக கூறியுள்ளார். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லாமல் 3% மற்றும் ஐடிசியுடன் 5% ஆகியவற்றை முன்மொழியவும், பர்னர் பயன்பாட்டின் அடிப்படையில் கூட்டு வரியை அறிமுகப்படுத்த கோரிக்கை விடுத்ததாக கூறினார். 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட செங்கல் அலகுகள் மற்றும் மில்லியன் கணக்கான கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும் என கனிமொழி பதிவிட்டுள்ளார். ஆந்திராவில் வீடுதோறும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மனோகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மனோகர், இந்த நடைமுறையில் நிகழும் குளறுபடிகள் காரணமாக மீண்டும் நியாய விலை கடைகள் மூலம் பொருட்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையே 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிற்கு நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் நடைமுறை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆட்சியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் நிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் மத்தியஸ்தராக செயல்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசாவை சந்தித்து பேசினார். அப்போது அவர், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஆன மோதலை தீர்க்க நான் உதவியதாகவும் வர்த்தக மூலம் அதனை தீர்த்து வைத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் ஏற்பட்டதை நிறுத்திவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தம் செய்தது தொடர்பாக இந்தியா மறுத்து வரும் நிலையில் ட்ரம்ப் மீண்டும் அதே கருத்தை கூறி வருவதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சீனா, பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை ஆப்கானிஸ்தான் வரை நீடிக்க உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. சீனா நாட்டில் பெய்ஜிங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சீனா, பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை ஆப்கானிஸ்தான் வரை நீடிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக் தார், சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்கின் மற்றும் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தகி ஆகியோர் கலந்து கொண்டனர். சீனா, பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக செல்வதால் இந்தியா இதற்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. மேலும் இதில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை சீனா ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. தேர்தலில் நிதி வழங்குவதை வரும் காலங்களில் பெருமளவில் குறைப்பதாக டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். கத்தார் நாட்டில் உள்ள டோஹோவில்
உலக பொருளாதார மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் உலக தலைவர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டு பேசி வருகின்றனர். அந்த வகையில் இந்த மாநாட்டில் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு டெஸ்லா நிறுவனத்தின் தலைவராக தான் இருக்க உள்ளதாகவும் கூறினார். இதற்கு பின்னரும் நான் தான் அந்த இடத்தில் இருப்பதாகவும் அந்த இடத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தேர்தலில் நிதி வழங்குவதை வரும் காலங்களில் பெருமளவில் குறைப்பதாக அவரது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக 2500 கோடி ரூபாய் வரை எலான் மஸ்க் செலவு செய்ததால் டெஸ்லா கார் விற்பனை சரிந்து லாபம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த முடிவை மஸ்க் எடுத்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ஜா தலைமையிலான முதல் எம்பிகள் குழு அடுத்த பயணமாக தென்கொரியா செல்ல உள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்க மத்திய அரசு 7 குழுக்களை அமைத்துள்ளது. இதில் ஐக்கிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ஜா தலைமையிலான முதல் எம்பிகள் குழு நேற்று ஜப்பான் புறப்பட்டது. வெளிநாடு பயணத்தை தொடங்கும் முதல் அனைத்து கட்சி எம்பிகள் குழுவில் அபராஜித்தா சாரங்கி, பிரிச்சல் லால், பிரதான் பரே, ஹேமந்த் ஜோஷி, காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சல்மான் குரோசித், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ், முன்னாள் தூதர் மோகன் குமார் ஆகியோர் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தென்கொரியா, மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தடுத்த இந்த குழுக்கள் பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் ஸ்ரீநகருக்கு புறப்பட்ட விமானத்தின் முகப்பு பகுதி சேதமடைந்துள்ளது. புதுடெல்லியில் நேற்று மாலை திடீரென ஆலங்கட்டி மழையால் ஏராளமான விமானங்களின் வருகை தாமதமானது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு 227 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் புறப்பட்ட நிலையில் பலத்த காற்று மற்றும் மழையால் நடுவானில் விமானம் குலுங்கியது. இதில் விமானத்தின் முகப்பு பகுதி சேதமடைந்தது. இதையடுத்து விமானம் ஸ்ரீநகரில் தரையிறக்கப்பட்டது. இதில் விமானத்தின் சேதம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. ஊத்தங்கரை அருகே 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சாமல்பட்டி ரயில் நிலையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சாமல்பட்டி ரயில் நிலைய திறப்பு விழா இன்று நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் தலைமையில் ரயில்வே அதிகாரிகள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையம் 8 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் புதிய டிக்கெட் மையம், முகப்பு பகுதி, கழிவறை, ஓய்வறை, VIP ஓய்வறை, அமர்வதற்கு இருக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இருசக்கர வாகனம், கார்களை நிறுத்த விசாலமான பார்க்கிங் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது.